பட் இது எல்லாமே உங்கள் லைஃப்லேயும் சிங்க் ஆகும்னு நான் நினைக்கிறேன். லாஸ்ட் 2 டேஸ்க்கு இந்த விஷயத்துக்காக நான் ரொம்பவுமே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இது ஒரு சிங்கிள் வீடியோ தான், பட் இருந்தாலும் சொல்கிறேன். ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் நியூ யூடியூப் சேனல். எஸ், நான் வந்து இந்த யூடியூப் ஜேர்னிக்கு புதுசு தான். எதுக்காக இந்த யூடியூப் ஜேர்னிக்குள்ளே வரணும்னு ஆசைப்பட்றேன், அண்ட் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிகிட்டு இருந்தேன், ஸோ எதனால் எனக்கு யூடியூப் வந்துட்டு க்ரியேட் பண்ணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, அண்ட் நம்மளோட யூடியூப் சேனலோட நேம் எப்படி செலக்ட் பண்ணேன், இது எல்லாமே நான் சொல்கிறேன். எஸ் கைஸ், இது என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. எப்படி நான் வந்து கரெக்டாக ஆர்டராக பேச போகிறேன் எதுவுமே ஐடியா கிடையாது. ஏன்னா இது ஃபஸ்ட் டைம்ன்றனால கொஞ்சம் நர்வஸ்ன்னு சொல்ல முடியாது, பட் அந்த ஃப்ளோ கிடைக்கலன்னு தான் நான் சொல்லுவேன். பார்த்துட்ருக்க ஒருத்தருக்குமே சரி, நம்ம லைஃப்பில் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கண்டிப்பாக ஒரு ட்ரீம் வச்சுருந்துருப்போம். அதை தான் நம்ம வந்து பேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கோட் பண்ணுவோம், ரைட்டாக? ஸோ ஒருத்தருக்குமே ஒரு பேஷன் இருக்கும். லைக் இப்போ நிறைய பேர் பிடிக்காத வேலையை தான் செஞ்சிட்ருப்போம். இந்த ரெகுலர் யூனிவர்சல் விஷயத்துக்காக நம்ம வந்து ஓடிக்கிட்டு இருக்கோம், எதுக்கு ஓடுறோன்னே தெரியாமல். இது எல்லாமே தாண்டி உங்களுக்கு ஒரு கனவுகள் இருக்கும். இன்றைக்கி நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ரீசன் பிஹைண்ட் இட் பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு அந்த பக்கெட் லிஸ்ட்டில் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணுன்றது எனக்கு ரொம்ப நாள் ஆசை. 9th to 10th அந்த ட்ரான்சிஷன் பீரியட்லேயே எனக்கு ஒரு ஆசை வந்துருச்சு, யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணுன்னு சொல்லிட்டு. அப்படி எப்படி எனக்கு அந்த ஆசை வந்தது அப்படின்னா, நான் வந்து இந்த ப்ராங்க்ஸ் எல்லாம் ரொம்ப விரும்பி பார்ப்பேன். லைக் ஒரு அடிக்ஷன் மாதிரி தான் எனக்கு அது. அதை பார்த்து நான் இன்ஸ்பயர் ஆனேன். அதையும் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் அப்போவே ஒரு சேனல் ஆரம்பித்தேன். ஆனால் வீடியோ போட்டேனான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ இப்போ நான் பேசிகிட்டு இருக்க இந்த மைக் கூட பார்த்தீங்கன்னா, நான் அந்த யூடியூப் சேனலுக்காக எடுத்து வச்சது தான். நான் எதுவுமே புதுசாக பை பண்ணல. கரண்ட்டாக இருக்க மொபைல் அண்ட் இந்த மைக்ரோஃபோன் வந்து அப்போ எடுத்து வச்சது. இந்த கவரில் போட்டு பேக் பண்ணி வச்சுருந்தேன். இது எங்கேயும் வாங்கலை, எதுவுமே நான் காசு போட்டு வாங்கலை. என்கிட்ட இருக்கிறத வச்சு நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது நாய்ஸ் கேன்சலேஷன்லாம் கிடையாது, அப்போ வந்தது. அதுதான் எதுக்காக வந்து இந்த யூடியூப் சேனல்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே எனக்கு ரெகுலராக ரொட்டீனில் எப்பயுமே போயிட்டே இருக்க மாதிரி இருந்துச்சு. ஒரு ரெகுலராக வேலைக்கு போகிறதாகட்டும், எப்படி சொல்கிறது, நம்ம காலேஜ் முடிக்கிற வரைக்கும் ஒரு மைண்ட் செட் இருக்கும். காலேஜ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது ஸ்கூல் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மைண்ட் செட் இருக்கும் இல்லையா? ஸோ அந்தந்த ஏஜுக்கான மைண்ட் செட் அண்ட் அது எல்லாமே இருக்கும், கரெக்டாக? ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் தான் வந்துட்டு ரியாலிட்டி புரியும்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. என்னோடய சீனியர்ஸ் ஆகட்டும், என்னோட இன்க்ளூடிங் ஓன் பிரதர் ஆகட்டும். அப்போ எனக்கு புரியலை. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது தான் தெரியுது, லைஃப்பில் எங்கடா என்ஜாய்மெண்ட் இருக்குது. ஏன்னா சொல்லுவாங்க, லைக் ஸ்கூல் முடி, நீ வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும். அதாவது 10th இது பாரம்பரியமாக வரும். அது வந்து இந்த ஒரு வருஷம் தான் வந்து உனக்கு கஷ்டமாக இருக்கும். 11th 12th போயிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும்னு சொன்னாங்க. அந்த 12th முடிச்சதுக்கப்புறம் போனீங்கன்னா உனக்கு மொபைல் ஃபோன்லாம் வந்துடும்டா இருக்குது. அப்படியே நம்ம வயசு ஆக அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் லெவல் தான் அதிகமாகுதே தவிர என்ஜாய்மெண்ட்லாம் இல்லை. ஸோ இந்த பாஸ்ட் 2 டேஸாக நான் பண்ண வேலைகள் வந்துட்டு எனக்கு நிச்சயமாக சொல்கிறேன், எனக்கு ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்துருக்குன்றதை நான் நம்புகிறேன். ஏன்னா அதை இந்த சின்ன ஒரு பேப்பரில் எழுதுனதாகட்டும், இதெல்லாம் இப்போ உட்காந்து இந்த வீடியோக்கு முன்னாடி எனக்கு தோணுது. இதில் ஒரு கூத்து என்னென்னா, இதுக்கு பின்னாடி ஒன்று எழுதியிருப்பேன், OGD GMKன்னு எழுதியிருக்கேன் இல்லையா? இது வந்துட்டு எழுதிட்டு ஒட்டிட்டு பார்க்குறேன், கேமராவில் வந்து அப்படியே மிரர் எஃபெக்டாக காமிச்சிது. நான் மறந்துட்டேன் ஆக்சுவலி, இதெல்லாம் இருக்கிறது தான். அந்த ஒரு ஃபாஸ்ட்டில் பண்ணணும் அப்படின்றதுனால எனக்கு அப்போ தோணலை. மறுபடியும் உட்காந்து இல்லை பரவாயில்ல, அது ஒரு மெமரிஸாக வச்சுக்கலான்னு சொல்லிட்டு பார்த்தாலும் என் உள்ள ஒருத்தன் சொல்கிறான், இல்லை நீ அதை மாற்று அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதையும் மாற்றி, ஓகே இதுதான் என்னோடய ஃபஸ்ட் பேனர், இது ஒரு மெமரிஸாக இருக்க போது நான் கண்டிப்பாக நினைக்கிறேன். ஸோ நாளை பின்ன வந்து நம்ம டெவலப் ஆனதுக்கப்புறம் இந்த வீடியோலாம் எடுத்து பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு மெமரிஸாக இருக்கும். அது அன்றைக்கி கிரிஞ்சாக இருக்க வாய்ப்பு இருக்குது, அது போக போக கற்றுக்கலாமே, தப்பு இல்லைல்ல. நெக்ஸ்ட் விஷயம் வந்து இந்த நேம். இது என்னடா OGD GMK, இப்போ இனிஷியல் வந்துட்டு GMK. என்னோடய நேம் சொல்லி கூப்பிட்றத விட என்னோடய ஸ்கூல்லேயே ஆகட்டும் காலேஜ்லேயே ஆகட்டும் GMK நிறைய பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. அது எனக்கும் பிடிக்கும், கூப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும், அது ஒரு மாதிரி நல்லாயிருக்கு. கண்டிப்பாக என்னோடய இனிஷியல் இருக்கணும் அப்படின்றத நான் முடிவு பண்ணேன், இந்த நேமில் வந்துட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு. நான் வந்து மிஸ்டர் GMK வைக்கலான்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்டேன். லிட்ரலி இந்த ஒரு இப்போ இந்த சர்ச் பண்ணி இந்த நேம் வந்து இருக்கான்னு சர்ச் பண்ணுறது முன்னாடி வரைக்குமே எனக்கு தெரியாது நேமில் வந்து இத்தனை சேனல் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா அது வரைக்குமே நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, GMK அப்படின்னா இது எங்கேயும் இருக்க போகிறது இல்லை, நமக்கு தான் ட்ரிபிள் இனிஷியல் இருக்குன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஃபைனலி யூடியூப்பில் வந்து பார்த்தா நிறைய பேர் வந்து கனவோட ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறாங்க. சப்ஸ்கிரைபர்ஸும் சின்னதெல்லாம் குட்டி குட்டியாக இருக்குது. எப்படி சொல்கிறது, அந்த சேனல் அவங்களால கண்டினியூ பண்ண முடியாமல் அதை அப்படியே ட்ராப் பண்ணியிருக்காங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா, என்ன மாதிரி யூனிக்காக இந்த நேமை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த நேம் வந்து நேம் டேக் வந்து யூஸ் பண்ண முடியாமல் போயிடுது. உங்களோட கோலை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா, நெட்டையோ குட்டையோ ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, பண்ணுங்கள். இப்போ எனக்கே வந்து இந்த வீடியோ வந்து இது எப்படி இருக்க போகுதுன்னா எனக்கு தெரியல. ஷூட் பண்ணுறேன், கண்டிப்பாக போஸ்ட் பண்ண தான் போகிறேன். இது எவ்வளோ வந்துட்டு மொக்கையாக இருந்தாலும் சரி, என்னோடய ஃப்யூச்சருக்கு ஒரு மெமரிஸ் ஆகாது இருக்கும் இல்லையா, அதுக்காக தான். பட் இங்கேருந்து நான் கற்றுக்க போகிறேன். ஸோ நீங்களும் உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது கோல்ஸ் இருந்தது அப்படின்னா இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரொம்ப நாள் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் இருக்கும், ஒரு பக்கெட் லிஸ்ட் வச்சுருப்பீங்க, நம்ம இது பண்ணலாம் அது பண்ணலான்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அந்த 2020 கொரோனா டைமில் உங்கள் எல்லாம் அப்போ தான் ஸ்கூல் கம்ப்ளீட் பண்ணேன். அப்போ தான் நான் வந்து ஒரு மீம் பேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணேன்.
ஸோ அதுக்கு வீடியோ எடிட்டிங்கில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நான் நல்லா பண்ணுவேன். ஓகேங்களா, நல்லா பண்ணுவேன்னா அதில் ஒரு கண்டென்ட் இருக்கும், அதை பார்த்தா ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு நான் பண்ணுவேன்றது எனக்கு தெரியும். இதுக்கு எதை வச்சுட்டு நம்மளால் ஏன் ஒரு மீம் கிரியேட்டராக ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா தானே இருக்கும், ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டு ஆரம்பித்தேன். நேம் வந்துட்டு நான் நல்ல ஒரு நேமாக தான் வச்சுருந்தேன், யூனிக்காக இருக்கணும்னு சொல்லிட்டு. அது நேம் என்னென்னா தலப்பாக்கட்டு மீமர்ஸ். புதுசாக இருக்குல்ல? கண்டிப்பாக புதுசாக தான் இருக்கும். ஏன்னா வந்து அந்த பேஜுக்கு ரொம்ப மெனக்கெட்டேன். எப்படின்னா இன்ஸ்டாகிராமில் போயிட்டு ஸோ அது யூனிக்காக வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த தலப்பாக்கட்டு மீமர்ஸ்ன்றதை நான் வச்சுட்டேன். பிரியாணியை தவிர வேறு எங்கேயும் அந்த பேர் இல்லை. ஸோ இப்போது அந்த பேஜ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அந்த பேஜையுமே நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஏன்னா காலேஜ் போனதுக்கப்புறம் கொஞ்சம் கொழுப்பேறி போச்சு. அப்போ எல்லாமே மீம் தானே, உங்களுக்கு வந்து ரீல்ஸுங்கிறது அப்போ கிடையாது. இப்போ தான் அந்த ரீல்ஸ் ட்ரெண்டிங்லாம் வந்திருக்கு. அப்போ தான் இன்ஸ்டாகிராம் வந்து இனிஷியல் ஸ்டேஜ். மீம் வந்துட்டு அப்போ ரொம்ப பீக்கில் இருந்தது. அது ஒன்று தான் நமக்கு வந்து ரிலாக்ஸேஷனாக இருக்கும், ஒரு ஹோல் என்டர்டெயின்மெண்ட்னே சொல்லலாம். அப்போ வந்து அந்த லெட்டர்ஸ் தான் இருக்கும், அதை பார்த்து படித்து அது ஒரு ஹாப்பினஸ். ஓகேங்களா, ஸோ அங்கே தான் நான் வந்து கிரியேட்டராக மாறினேன், மீம் கிரியேட்டராக. ஓகேங்களா, ஸோ அதனால் இந்த ஜேர்னி எனக்கு கண்டிப்பாக வந்து ரொம்ப புதுசாக இருக்க போகிறதில்ல, அது ஒரு கண்டினியூவேஷனாக இருக்கணும்னு நான் நம்புகிறேன். ஆஃப்டர் ஆல் ஒரு சின்ன மீம் மூலிமா நம்மளை வந்து ஒருத்தவங்களை படிக்க வச்சு சிரிக்க வைக்கிறோம் அப்படின்னா நம்மளால் ஏன் வந்து இப்போ ஒரு அதோட அட்வான்ஸ் லெவலாக வீடியோ பண்ண முடியாது அப்படின்றது எனக்கு ஒரு கேள்வி. ஸோ அதை பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். இப்போ நான் அதை பண்ணதுக்கு ஸ்டார்ட்டும் பண்ணிட்டேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் வந்து நான் இதில் கொடுக்கறதுக்கு நான் பிளான் பண்ணியிருக்கேன். பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அதுக்கு நான் ஃபுல் எஃபர்ட் போடுவேன். ஸோ ஃபைனலி சேனலும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நியர்லி பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒரு 10 o'clockலேருந்து இதுக்கு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இமெயில் ஐடி க்ரியேட் பண்ணுறதுலேருந்து சேனல் வந்து க்ரியேட் பண்ணுறதுலேருந்து இந்த வீடியோவை வந்து இன்றைக்கே எடுத்து இன்றைக்கே எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுன்ற ஒரு ஐடியாவும் வச்சுருக்கேன். கண்டிப்பாக போஸ்ட் பண்ண தான் போகிறேன். ஸோ ஒரு குட் ஸ்டார்ட்டாக இருக்க போகுது. இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தேங்க்யூ வெரி மச். நான் கண்டிப்பாக இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும். தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், அவ்வளோதான். தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ. ஸோ இங்கேயோட எண்ட் பண்ணுறேன். எதையும் ரொம்ப போட்டு குழப்பிக்காதீங்க, சில் பண்ணுங்கள், ஜாலியாக இருங்க, போய் சாப்பிட்டு நிம்மதியாக தூங்குடா பாய்ஸ். பீஸ். மீண்டும் ஒரு நல்ல கான்டென்ட்டோட உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அன்டில் தென் டாடா, பாய் பாய் ஃப்ரம்